என் இனிய தமிழ் மக்களுக்கு புரிசை சுந்தரின் அன்பான வணக்கங்கள். இந்த எபிசோடில் இந்த டெப்ட் மியூச்சுவல் ஃபண்ட் வர்சஸ் பேங்க் எஃப்டி அதை பற்றி பேச போகிறேன். நிறைய பேர் பேங்க்கில் நமக்கு வட்டி விகிதங்கள் கொஞ்சம் குறைவாக கிடைக்குது, இதை விட ஒரு 1% அல்லது 2% நமக்கு கூட எங்கேயாவது கிடைக்காதா அப்படின்னு நிறைய பேர் விரும்புகிறாங்க. ஸோ அதுக்குண்டான ஆல்டர்னேட்டிவ்ஸ்லாம் பார்க்குறாங்க. அதில் ஒரு முக்கியமான விஷயம் இந்த டெப்ட் மியூச்சுவல் ஃபண்ட். டெப்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா பேங்க் எஃப்டி கொடுக்கறத விட ஒரு 1 or 2% எக்ஸ்ட்ரா இன்ட்ரெஸ்ட் கொடுப்பாங்க. இது எதனால் எப்படி சாத்தியமாகுதுன்றதை நான் முதல்ல சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு பேங்க்லாம் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படின்னு சொல்லிடுறேன். நம்ம எல்லோரும் போய் பணத்தை பேங்க்கில் போடுறோம். ஸோ எஃப்டி போடுறோம். எஃப்டிக்கு ஒரு லேட்டஸ்டே ஒரு 8% இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்கன்னு வச்சுப்போமே. நமக்கு கிட்ட 8% இன்ட்ரெஸ்ட்டுக்கு அவங்க பணம் வாங்குகிறாங்க. அந்த பணத்தை அவங்க கம்பெனிஸ்க்கோ மற்ற இண்டிவிஜுவல்ஸ்க்கோ கடனாக கொடுப்பாங்க. 11% 12% இன்ட்ரெஸ்ட் சார்ஜ் பண்ணுவாங்க அவங்கக்கிட்ட. ஸோ அந்த 3% 4% எக்ஸ்ட்ரா சார்ஜ் பண்ணுற இன்ட்ரெஸ்ட் அவங்களுடைய ப்ராஃபிட் ஆகிடுது. அந்த எக்ஸ்ட்ரா 3% 4% இன்ட்ரெஸ்ட் சார்ஜ் பண்ணுறது நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த தான் அவங்களுடைய பிஸ்னஸ் மாடல். இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னாக்கா, நாம் பணம் கொடுக்கும்போது நமக்கு உங்களுக்கு 8% வட்டி கொடுக்குறோன்னு சொல்லிவிடுவாங்க. ஸோ அந்த 8% கண்டிப்பாக அவங்க கொடுத்துருவாங்க. 11%க்கோ 12%க்கோ அவங்க வெளியே மற்றவங்களுக்கு கடன் கொடுக்கும்போது அதில் எல்லாருமே ஒழுங்காக பணத்தை திருப்பி கட்ட மாட்டாங்க. யாராவது ஒருத்தர் 2 பேர் கட்ட முடியாமல் போகலாம், டீஃபால்ட் ஆகிடும். ஆனால் அந்த டீஃபால்ட் ஆச்சுன்னா அதனால் வர லாஸ் பேங்க்கு தான் ஏற்றுப்பாங்க. ஸோ அதனால தான் அவங்க அந்த 3% 4% எக்ஸ்ட்ரா இன்ட்ரெஸ்ட் அவங்க வாங்கிக்கிறாங்க. ஸோ லாஸ் ஏதாவது வந்ததுன்னா அதை அவங்க ஏற்றுப்பாங்க, நமக்கு பாஸ் ஆன் பண்ண மாட்டாங்க. நமக்கு பணம் அந்த 8% வட்டின்னு சொன்னாங்கன்னா அதை கொடுத்துருவாங்க. இப்போது இதே டெப்ட் மியூச்சுவல் ஃபண்ட் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்துப்போம். டெப்ட் மியூச்சுவல் ஃபண்டில் நம்மக்கிட்டேருந்து பணம் வாங்குவாங்க. ஆனால் அதை ஃபிக்ஸட் டெபாசிட்னு சொல்ல மாட்டாங்க, அது இன்வெஸ்ட்மெண்ட் இன் மியூச்சுவல் ஃபண்ட் யூனிட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மக்கிட்ட வாங்குகிற பணத்துக்கு நாங்கள் இவ்வளோ சதவீதம் வட்டி தரோம் அப்படின்னு குறிப்பிட்டு சொல்ல மாட்டாங்க. இந்த பணத்தை எல்லாம் வாங்கி மற்ற கம்பெனிங்களுக்கு கடனாக கொடுப்பாங்க. அந்த கம்பெனிங்கள்லாம் என்ன வட்டி கொடுக்குறாங்களோ அந்த வட்டி அப்படியே நமக்கு பாஸ் ஆன் பண்ணிவிடுவாங்க. இவங்க எக்ஸ்பென்ஸ் ரேஷியோன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க ஒரு ஆஃபீஸ்லாம் ரன் பண்ணணும், அதுக்கு உண்டான ஒரு சின்ன சார்ஜ் மட்டும் அவங்க எடுத்துப்பாங்க. அந்த எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ எடுத்துன்னு மீதி நமக்கு அப்படியே பாஸ் ஆன் பண்ணிவிடுவாங்க. அவங்களுக்கு அதிகமாக கிடைச்சா நமக்கு அதிகமாக வந்துடும், குறைவாக கிடைச்சா குறைவாக வந்துடும். நீங்கள் ஹிஸ்டாரிக்கலாக பார்த்தீங்கன்னா இந்த பேங்க் எஃப்டியை விட இந்த டெப்ட் மியூச்சுவல் ஃபண்ட்லாம் ஒரு 1 or 2% எக்ஸ்ட்ரா இன்ட்ரெஸ்ட் கொடுத்துன்னு வந்தாங்க. இது ஒரு பேங்க்கில் பணம் போடுறத விட டெப்ட் மியூச்சுவல் ஃபண்டில் போட்டால் நமக்கு ஒரு 1 or 2% எக்ஸ்ட்ரா பணம் வருது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் போட்டாங்க. ஆனால் எந்த இடத்துல ஒரு நல்ல விஷயம் இருக்கோ அந்த இடத்துல கண்டிப்பாக ஒரு கெட்ட விஷயமும் இருக்கும். இவங்க எதனால் இந்த 1% 2% எக்ஸ்ட்ரா வருது அப்படின்றதுனால இவங்க என்ன பண்ணுறாங்க, ஏதோ ஒரு கார்ப்பரேட் வாங்கின கடனை திருப்ப கொடுக்காம டீஃபால்ட் பண்ணிட்டாங்கன்னா அந்த லாஸை இந்த மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனி ஏற்றுக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க எப்படி ஏற்றுப்பாங்க, அவங்களுக்கு ஒரு எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ அதை மட்டும்தான் எடுத்து மீதி மொத்தத்தை நம்ம கொடுத்துட்றாங்க இல்லையா. ஸோ ஏதாவது 1-2 கார்ப்பரேட்டு டீஃபால்ட் பண்ணாங்கன்னா அந்த லாஸ் நம்மளை தான் சேரும். ஸோ இப்போ நல்லா புரிஞ்சுக்குங்க, வங்கிகளில் நமக்கு ஃபிக்ஸ்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருவாங்க. லாஸ் ஏதாவது அவங்க ஏற்றுப்பாங்க. மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் நமக்கு மொத்த பணத்தை நம்ம கொடுத்துருவாங்க, அவங்க எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ மட்டும் எடுத்துக்கின்னு. பட் லாஸ் ஏதாவது வந்ததுன்னா அந்த லாஸ் நம்மளை தான் சேரும். இதுதான் டெப்ட் மியூச்சுவல் ஃபண்டோட நெகட்டிவ். அந்த ரிஸ்க்குக்காக தான் உங்களுக்கு ஒரு 1 or 2% எக்ஸ்ட்ரா இன்ட்ரெஸ்ட் கிடைக்கிது. இது மியூச்சுவல் ஃபண்ட்ஸை கேட்டிங்கன்னா அவங்க என்ன சொல்லுவாங்க, சார் நாங்கள் உங்ககிட்ட வாங்குகிற பணத்தை ஒரு கம்பெனிக்கோ 2 கம்பெனிக்கோ கொடுக்க மாட்டோம் சார், நாங்கள் ஒரு 50-100 கம்பெனிக்கு கொடுப்போம். அதனால் ஏதாவது ஒரு கம்பெனி லாஸ் ஆனாலும் அது ஒரு பெரிய இஷ்யூ கிடையாது. நாங்கள் 100 கம்பெனிக்கு லோன் கொடுக்குறோம், ஒரு கம்பெனி டீஃபால்ட் பண்ணிட்டாலும் ஒரு 1% தானே லாஸ் ஆகுது. நாங்கள் ஆல்ரெடி பேங்க் எஃப்டியை விட நாங்கள் ஒரு 2% எக்ஸ்ட்ரா கொடுக்குறோம்ல, அதில் 1% போனால் கூட உங்களுக்கு ப்ராஃபிட் தானே அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படி தான் அவங்க அந்த ரிஸ்க்கை டைவர்சிஃபை பண்ணுவாங்க. ஆனால் ஒரே நேரத்தில் ஏதோ ஒரு காரணத்தினால 5 அல்லது 10 கம்பெனிகள் டீஃபால்ட் பண்ணாங்கன்னா பிரச்சனை பெருசாகிடும். 2018-19 வரைக்கும் இந்த டெப்ட் மியூச்சுவல் ஃபண்ட் நிறைய பேர் விரும்பி போட்டுன்னு இருந்தாங்க. இதுக்கு காரணம் இந்த 1 or 2% எக்ஸ்ட்ரா இன்ட்ரெஸ்ட். ஸோ அந்த 1 or 2% எக்ஸ்ட்ரா இன்ட்ரெஸ்ட் மட்டும்தான் பெனிஃபிட்டானா இல்லை, இன்னொரு மிகப்பெரிய பெனிஃபிட் அதில் இருந்தது. என்ன பெனிஃபிட்னா, நீங்கள் பணத்தை பேங்க்கில் எஃப்டி போட்டிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வருதோ அவ்வளோத்துக்கும் நீங்கள் டேக்ஸ் பே பண்ணணும். பொதுவாக ஒரு HNI கிளையண்ட்டாக இருக்காங்கன்னு வச்சுங்களேன், ஒரு 10 கோடி ரூபாய் பேங்க்கில் எஃப்டி போடுறாங்கன்னா அவங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 1 கோடி ரூபாய் இன்ட்ரெஸ்ட் வந்துடும். அந்த 1 கோடி ரூபாய் இன்ட்ரெஸ்ட் வந்துன்னா அவங்க பார்த்திங்கன்னா ஒரு 35 லட்சம் அவங்க கிட்டத்தட்ட டேக்ஸ் பே பண்ண வேண்டி வரும். ஆனால் அதையே அவங்க டெப்ட் மியூச்சுவல் ஃபண்டில் முதலீடு பண்ணாங்கன்னா
அவங்களுக்கு டாக்ஸேஷன் எப்படி ஒர்க் ஆகும்னா இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதை பற்றி நான் தனியாக ஒரு வீடியோ போடுறேன். நீ ஒரு டெப்ட் மியூச்சுவல் ஃபண்டில் முதலீடு பண்ணிவிட்டு 3 வருஷத்துக்கு மேலே அதை வச்சுருந்தாங்கனாக்கா அவங்களுக்கு இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் மீதி எவ்வளோ வருதோ அதுக்கு 20% கேபிட்டல் கெயின் டேக்ஸ். இப்போ நார்மலாக பார்த்திங்கன்னா ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், ரொம்ப சிம்பிள் கால்குலேஷனுக்கு ஒரு வருஷத்துக்கு உங்களுக்கு ஒரு 8% இன்ட்ரெஸ்ட் கிடைக்குதுன்னு வச்சுக்கோமே. 3 வருஷத்துக்கு பார்த்திங்கன்னா ஒரு 24% இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். இதில் என்ன ஆகும், ஒரு இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட்டில் கிட்டத்தட்ட ஒரு 18%, வருஷத்துக்கு ஒரு 6% இன்ஃப்ளேஷன் வச்சுங்களேன். ஒரு 3 வருஷத்துக்கு தோராயமாக 18% இன்ஃப்ளேஷனுக்கு போயிடும் அந்த இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட்டில். அப்போது உங்களுக்கு 24 லட்ச ரூபாய் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்தாலும், 1 கோடி ரூபாய் முதலீடு பண்ணி உங்களுக்கு 24 லட்ச ரூபாய் இன்ட்ரெஸ்ட் வந்தாலும் அது உங்களோட இன்கம் 6 லட்சம் தான் கணக்கு பண்ணிப்பாங்க. இந்த மீதி 18 லட்சம் இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட்டுக்காக போயிடும். அந்த மீதி 6 லட்ச ரூபாய்க்கு மட்டும் 20% கேபிட்டல் கெயின் டேக்ஸ். அப்போ 20% ஆஃப் 6 lakhs பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 1 lakh தான் வரும். இதே நீங்கள் பேங்க் எஃப்டியில் நீங்கள் 1 crore வச்சுருந்து 3 வருஷத்துக்கு 8% மீனி 24 லட்சம் வந்ததுன்னா அந்த 24 லட்சத்துக்கு நீங்கள் 35% டேக்ஸ் பே பண்ணீங்க, ஒரு 8 லட்சம் பே பண்ணியிருப்பீங்க. இந்த இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட் 3 வருஷத்துக்கு அப்புறமா அதுக்கப்புறம் லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் டேக்ஸ் 20% அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம் அப்படின்னு சொல்லலாம் இந்த டெப்ட் மியூச்சுவல் ஃபண்டில் முதலீடு பண்ணுறவங்களுக்கு. ஸோ ப்ளஸ் பாயிண்ட்டுன்னு பார்த்திங்கன்னா ஒரு 1 or 2% எக்ஸ்ட்ரா இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். பேங்க்கில் உங்களுக்கு 1 or 2% குறவாக தான் கிடைக்கும். ரெண்டாவது ப்ளஸ் பாயிண்ட் உங்களுக்கு அங்கே டேக்ஸ் ட்ரீட்மெண்ட், டாக்ஸேஷன் ரொம்ப கம்மி. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஃபுல் டேக்ஸ் பே பண்ண வேண்டி வரும். ஸோ இது ரெண்டும் டெப்ட் மியூச்சுவல் ஃபண்டுக்கு ப்ளஸ்ஸு. சரி, மைனஸ் என்ன அப்படின்னு சொன்னால் ஒரு மைனஸ் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். அதாவது ஏதாவது ஒரு கம்பெனி டீஃபால்ட் பண்ணாங்கன்னா அந்த லாஸ் உங்களை தான் சேரும், கம்பெனியை சேராது. ஆனால் பேங்க்கை பொறுத்த வரைக்கும் அந்த லாஸ் பேங்க்கை தான் சேரும். இது ஒன்று. இன்னொன்று, ரொம்ப கன்சர்வேட்டிவாக நிறைய பேர் யோசனை பண்ணுவாங்க. என்கிட்ட சிலர் வருவாங்க, சார் நான் ஐசிஐசிஐ பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சுக்கிறேன் சார், நாளைக்கு ஐசிஐசிஐ பேங்க் கரப்டாக என்ன சார் பண்ணுறதுன்னுவாங்க. சரி, ஐசிஐசிஐ பேங்க் கரப்டானா பணத்தை ஸ்டேட் பேங்க்கில் போடுங்க. சார் நாளைக்கு ஸ்டேட் பேங்க் கரப்ட் ஆகிட்டா என்ன சார் பண்ணுறது அப்படின்வாங்க. ஸோ அது கவர்மெண்ட் பேங்க் கரப்ட் ஆகாதுன்னு ஒரு நம்பிக்கை தான். ஆனால் அந்தளவு ரொம்ப கன்சர்வேட்டிவாக யோசனை பண்ணுறவங்களுக்கு கூட ஒரு விஷயம் சொல்கிறேன். நீங்கள் பணத்தை பேங்க்கில் எஃப்டி போட்டு வச்சுருந்தது, ஒருவேளை அந்த பேங்க் கரப்ட் ஆகிட்டால் உங்களுக்கு அப் டு 5 lakh rupees உங்களோட இன்சூரன்ஸ் கம்பெனி உங்களுக்கு பணத்தை கொடுத்துருவாங்க. ஸோ உங்களோட டிபாசிட்ஸ் அப் டு 5 lakh has been insured by the banks. அப்போ ஒருத்தர் கேட்பார், சார் என்கிட்ட 50 லட்சம் இருக்குது சார், ஏன் அப்போ கூட 5 லட்சம் தான் இன்சூரன்ஸில் கொடுப்பாங்க, இப்போ மீது 45 லட்சம் எனக்கு போயிடுமே. அப்படிலாம் யோசனை பண்ணிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும், 10 பேங்க்கில் 5 லட்சமாக தனியாக நீங்கள் டெபாசிட் பண்ணணும். அப்போ தான் நாளைக்கு ஒருவேளை 10 பேங்க்கும் பேங்க்ரப்ட் ஆனாலும் உங்களுக்கு அந்த இன்சூரன்ஸ் காசு வந்துடும். ஆனால் இந்த டெப்ட் மியூச்சுவல் ஃபண்டில் இந்த மாதிரி இன்சூரன்ஸ் ஃபெசிலிட்டி எதுவும் கிடையாது. டெப்ட் மியூச்சுவல் ஃபண்டுக்கு 2 ப்ளஸ் பாயிண்ட்டு. ஒன்று, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். ரெண்டாவது, டேக்ஸ் ட்ரீட்மெண்ட். 2 மைனஸ் பாயிண்ட்டு. ஒன்று இன்சூரன்ஸ் கிடையாது. ரெண்டாவது, கிளையண்ட் யாராவது லாஸ் பண்ணாங்கன்னா அந்த லாஸ் நம்மளை தான் சேரும். இப்போது புதுசாக இந்த பட்ஜெட்டில் என்ன பண்ணிட்டாங்க, ஃபைனான்ஸ் மினிஸ்ட்ரி இந்த டெப்ட் மியூச்சுவல் ஃபண்டுக்கு இந்த டேக்ஸ் ட்ரீட்மெண்ட்டை எடுத்து விட்டுட்டாங்க. ஸோ இதுக்கு மேலே நீங்கள் எவ்வளோ நாள் வச்சுருந்தாலும் உங்களுக்கு டேக்ஸ் பெனிஃபிட் கிடையாது. என்ன இன்கம் வருதோ அந்த இன்கம் ஃபுல்லாக உங்களுக்கு நீங்கள் ஃபுல் டேக்ஸ் தான் பே பண்ணணும். அதாவது இப்போ பேங்க் எஃப்டியும் டெப்ட் மியூச்சுவல் ஃபண்டும் ஈக்குவலாக ஆகிடுச்சு டேக்ஸ் பொறுத்த வரைக்கும். அது ஒன்று. ரெண்டாவது, ஒரு 1 or 2% எக்ஸ்ட்ரா இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும் அப்படின்னு பண்ணவங்களுக்கும் கடந்த 2-3 வருஷத்தில் ஒரு ஃப்ராங்க்லின் டெம்பிள்டன் அப்படிங்கிற மியூச்சுவல் ஃபண்டு பெரிய பிரச்சனைக்கு ஆளாச்சு. அதுக்கப்புறம் IL&FSன்னு ஒரு கம்பெனி பேங்க் கரப்ட் ஆச்சு. ஸோ இதெல்லாம் நடந்ததுக்கப்புறம் இந்த டெப்ட் மியூச்சுவல் ஃபண்டோட ரிஸ்க் இப்போ தான் தெரிய வருது நிறைய பேருக்கு. ஐயோ இதில் இந்த ரிஸ்க் இருக்குது போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா இப்போ கொஞ்சம் நம்ம ஹையர் ரிஸ்க் எடுத்து நமக்கு ஒரு 1 or 2% தான் எக்ஸ்ட்ரா கிடைக்கும், ஆனால் அதே நேரத்தில் உங்களுக்கு டேக்ஸ் ட்ரீட்மெண்ட்டும் கிடையாது அப்படின்னு சொல்லும்போது இப்போ நீங்கள் டெப்ட் மியூச்சுவல் ஃபண்டில் பணம் போடுறத விட பேங்க் எஃப்டியில் போடுறது பெட்டராக இருக்கும் அப்படின்னு தோணுது. நானே இது வரைக்கும் என்னோடய பணம் எல்லாம் டெப்ட் மியூச்சுவல் ஃபண்டில் தான் போட்டுருந்தேன். இப்போ இதுக்கு மேலே நான் நீங்கள் ஆல்ரெடி டெப்ட் மியூச்சுவல் ஃபண்டில் போட்டிருந்தீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது, அது பழைய டேக்ஸ் ட்ரீட்மெண்ட் தொடரும். ஏப்ரல் 1ஆம் தேதிக்கு அப்புறமா நீங்கள் முதலீடு பண்ணுறதா இருந்தால் நீங்கள் ஃபுல் டேக்ஸ் பே பண்ண வேண்டி வரும். ஸோ ஏப்ரல் 1ஆம் தேதிக்கு மேலே
அந்த பேங்க்கில் எஃப்டி போடுறது பெட்டராக இருக்கும் அப்படின்னு தோணுது. எதுக்காக இதை விவாதிக்கிறேன் அப்படின்னாக்கா, நம்ம யார் எங்கே போனால் என்ன, நமக்கு பங்குச்சந்தையை பற்றி தான் கவலை. ஸோ பங்குச்சந்தையில் பார்த்திங்கன்னா கடந்த 2-3 நாளாக வந்து இந்த டெப்ட் மியூச்சுவல் ஃபண்ட் கொடுக்குறாங்க இல்லையா கம்பெனிஸ்லாம், அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனிஸ், ஹெச்டிஎஃப்சி, ஏஎம்சி அந்த மாதிரி கம்பெனி, அந்த மாதிரி பங்குகள் விலைகள்லாம் கொஞ்சம் இறங்கிக்கினே வருது. இந்த பேங்கிங் ஸ்டாக்ஸு கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏன்னா இப்போ நிறைய பணம் டெப்ட் மியூச்சுவல் ஃபண்ட்லேருந்து பேங்க்குக்கு மூவ் ஆகும்னு எதிர்பார்க்குறாங்க. அதனால் கோயிங் ஃபார்வர்ட் இந்த அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனிஸ்லாம் கொஞ்சம் சரியாக பர்ஃபார்ம் பண்ணாது, கொஞ்சம் பேங்க்ஸ் எல்லாம் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ இதுதான் இந்த எபிசோடோடைய கருத்து. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.